ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். மலரின் பயணத்தில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். வர்ஷா ஜுவல்லர்ஸில் என்னோடய சிட் ஸ்கீம் க்ளோஸ் ஆயிடுச்சு. நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி. இந்த ஆஃபரில் இந்த ரிங் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா டாப் கார்னரில் தெரியும் பார்த்தீங்களா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. அது என்ன ஆஃபர், என்ன மாதிரி சிட் ஸ்கீம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் சொல்லியிருக்கேன் நான். ஆக்சுவலாக நான் ஜஸ்ட்டு 1000 ருபீஸ் தான் லாஸ்ட்டு ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க இந்த ஸ்கீமுக்கு. ஸோ எனக்கு சேர்ந்துருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 77 மில்லிகிராம்ஸ் தான் சேர்ந்துருந்தது. அப்புறம் இவங்க டிஜி கோல்டில் ஒரு 550 மில்லிகிராம்ஸ் சேர்த்து வச்சுருந்தேன். அது போக ஒரு 2 கிராம்ஸ் காயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் இந்த ரிங் வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கு பில் கால்குலேஷன் எப்படி போட்டாங்க, அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கால்குலேஷன் போட்டாங்க அப்படிங்கிறது, அதே மாதிரி இவங்களோட ஜுவல் நல்லா இருக்கா, இவங்களுடைய ப்யூரிட்டியை நான் செக் பண்ணியிருந்தேன். இவங்கக்கிட்ட வாங்கின ப்ராடக்ட்டில் ஹெச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பல்லாம் இதெல்லாம் இருக்கா, இதெல்லாமே லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் நினச்சா அவங்களுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களோட கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா ஜுவல்லர்ஸ், அம்பத்தூர். இவங்களுடைய ஷாப் கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களுடைய நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சிட் ஸ்கீம் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணலாம் சிஸ்டர். இதுக்கு நம்ம வர்ஷா ஜுவல்லர்ஸோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் வர்ஷா ஜுவல்லர்ஸ் ஆப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வி அந்த ஷேப்பில் இருக்கும். இதுதான் அவங்களோட சிம்பிளு. ஸோ இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஓப்பன் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பனிங்லேயே காமிக்கும் உங்களுக்கு அந்த 0 அப்படிங்கிறது இருக்கும். அது 0+ எதை குறிக்குதுன்னா 0% மேக்கிங் சார்ஜ், 0% வேஸ்டேஜ், 0% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே நீங்கள் வந்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் சில்வர் ரேட் இவங்க கிராமுக்கு 15 ரூபா தள்ளுபடியில் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி 290 அப்படின்னா அவங்களோட ரேட் 275 உங்களுக்கு. ஸோ டிஜி சில்வரில் நம்ம சேர்றப்ப 275 ருபீஸ்க்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 999 சில்வர் பார் நம்ம வேஸ்டேஜ் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அப்படியே அந்த எவ்வளோ கிராம் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அதுக்கு 999 பாராகவே நம்ம வாங்கிக்கலாம், ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி. ஸோ அதில் கீழே வந்திங்கன்னா அந்த ஸ்கீமுன்னு இருக்கும். அந்த ஸ்கீமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம் இருக்கும் இவங்கக்கிட்ட. 0+ அமௌண்ட், 0+ கோல்டு, இந்த ஸ்கீமை தான் நம்ம செலக்ட் பண்ணி நான் போட ஆரம்பித்தேங்க. இந்த 0+ கோல்டு அப்படிங்கிறது தான் 11 மந்த் ஸ்கீம். இது கிராம்ஸாக தான் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். 330 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மெச்சூர் டேட்டில் போய் எடுத்துக்கலான் இருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதிலே காமிக்கும் 1000 ருபீஸ், 1500, 2000, 2500 அந்த மாதிரி அப் டு 10,000 வரையும் நீங்கள் மந்த்லி சிட் ஸ்கீம் பே பண்ணுற மாதிரி உங்களுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணி வர்றப்போ வரும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன பேமெண்ட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிட் ஸ்கீமை நீங்கள் ஆன்லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இவங்கக்கிட்ட வாங்கின மோதிரத்தில் அந்த ஹால்மார்க் சிம்பிள், ஹெச்யூஐடி அதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அவங்க பில் கால்குலேஷனில் ஒரு சின்ன தப்பு இருந்ததுங்க. அதை நான் சொன்னதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த பில் கால்குலேஷன் எப்படி போட்டிருக்காங்க, எனக்கு அது 11,000 போட்டதுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு எப்படி பில் கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸோ நான் வாங்கியிருந்த ரிங் இது தான். நான் லாஸ்ட் வீடியோவிலே காமிச்சிருந்தேன். இது கிட்டத்தட்ட 3 கிராம் 850 மில்லிகிராம், 4 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது நான் சேர்த்து வச்சுருந்த கிராம்ஸ்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 77 மில்லிகிராம்ஸ் தான் நான் சேர்த்து வச்சுருந்தது. 2 கிராம் ஜிஆர்டியோட காயின்ஸ் அப்பப்போக்கு வாங்கி வச்சுருந்ததை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன் நான். ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்படி இவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதில் இவங்கக்கிட்ட டிஜி கோல்டு இருக்குது. அந்த டிஜி கோல்டில் பெனிஃபிட்லாம் கிடையாது. நம்ம 30 டேஸு நம்ம சேர்த்து வச்சு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் எப்போனாலும் நம்ம ரெடியூம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மந்த் இப்போ யாராவது சேர்த்து வச்சுட்டே வரீங்கன்னா அடுத்த மாதம் அச்சய திதிக்கு இந்த மாதம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 or 2 கிராம்ஸ் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வரீங்கன்னா அடுத்த மாதத்தில் அந்த 2 கிராமை நீங்கள் அச்சய திதி அன்றைக்கி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது இவங்கக்கிட்ட. இந்த மோதிரத்துக்கு பார்த்தீங்கன்னா 7% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்கங்க. பட் நீங்கள் வெளியே போய் எந்த கடைகளில் நீங்கள் மோதிரம், ஸ்டட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மினிமமே 12% தான் சின்ன பொருளுக்கெலாம் வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும். பட் இவங்கக்கிட்ட நீங்கள் மேக்ஸிமமே ஒரு 7% வேஸ்டேஜுக்குள்ளே நிறையா பொருட்கள் இவங்கக்கிட்ட இருக்கும்.
ஹாரம், நெக்லஸ் இந்த மாதிரி உள்ளதுக்கெலாம் 5%, செயின்க்கெலாம் வந்து 3%, தாலி சரடுக்கெலாம் 3.5%. இந்த மாதிரி வந்து இவங்கக்கிட்ட நிறையா பொருளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும் போதில் லிட்ரலாகவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மோதிரத்தில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஹால்மார்க் சிம்பிள், அடுத்து 22K 916, கீழே வந்து அந்த ஹெச்யூஐடி நம்பர் இருக்குது, அதுக்கு கீழே விஜே வர்ஷா ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறதுக்கு அவங்க கடையோட சீல் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ அந்த பிஏஎஸ் கேர் ஆப் அப்படிங்கிறதுங்க. ஸோ இதில் அப்டேட் ஆப் கேட்டுச்சு, ஸோ அப்டேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து ப்ளே ஸ்டோர் போயிட்டு பிஏஎஸ் கேர் ஆப்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் சிம்பிள் வச்சு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் காமிக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா வெரிஃபை ஹெச்யூஐடின்னு இருக்கும் உங்களுக்கு அந்த 2வது பட்டன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அந்த ஹெச்யூஐடி நம்பர் நம்ம அந்த மோதிரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 6 டிஜிட் நம்பரை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் ஜுவல்லர்ஸ் டீட்டெயில்ஸ் காமிக்குது. கீழே ஹால்மார்க் பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டில் தான் ஹால்மார்க் சிம்பிள் வந்து பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் டைப் வந்து ஹேண்ட் வியர் அப்படின்னு போட்டு 22K 916, போன வருஷம் 7வது மாதம் வந்து ஹால்மார்க்கிங் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட கேரட் மீட்டரில் வந்து அந்த ரிங்கை வந்து வச்சு எனக்கு வந்து செக் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பு வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 91.74%, 91.6 இருந்தாலே போதும். ஸோ 91.74 இருக்குது. காப்பர் 4.7, சில்வர் ஒரு 3.54 இருக்குங்கிற மாதிரி அதில் வந்தது. அது காமிச்சதான் எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்லிப்பாக கூட எடுத்து கையில் கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் இவங்க கடை தெரிஞ்சு நான் வந்து ஃப்ரெண்டுக்கு சொன்னப்போ ஃப்ரெண்டு அங்கே வந்து ப்ரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் பேக் செயின் இதெல்லாம் அவங்கக்கிட்ட வாங்கியிருந்தாங்க அப்போ. ஸோ அதையும் கூட நாங்கள் வந்து கல்யாணம் போயிருந்தப்போ ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தோம். ஸோ கோல்டு ப்யூரிட்டி வந்து கரெக்டாக தாங்க இருக்குது. ஸோ இப்போ எப்படி பில்லிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாங்க. லிட்ரலாக நான் வந்து ஒரு 11 மந்த் ஸ்கீம் தான் போட்டிருந்தேன். மந்த்லி 1000 கட்டியிருந்தேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ கட்டியிருந்தேன்னா 8755. நான் ஆரம்பித்த அன்னைக்கு கிராம் ரேட் வந்து 8755 ரூபா. ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு வந்து 8000 9000 இருக்கிற மொத்தலே தான் நான் போட்டு சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து 6 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 9000 சம்திங்கில் தான் நான் சேவ் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கு லிட்ரலாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடையும் ஆட் பண்ணும்போதில் ஒரு 100 மில்லிகிராம் சம்திங் 100 மில்லிகிராம் அப்படின்னு ஆட் ஆகிருக்கும். அந்த 7வது மாதத்துலேருந்து ஆரம்பிச்சதுங்க. 7வது மாதம் வந்து 10,900 ரூபா, கிட்டத்தட்ட 11,000 கிட்ட போயிடுச்சு. அப்போ வந்து 92 மில்லிகிராம் ஆட் ஆயிருந்தது. அதுக்கு அடுத்த வட்டம் பார்த்திங்கன்னா 11,310, இன்னும் ஒரு 400 ரூபா கூடிருச்சு. ஸோ இப்படியே வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஜான்வரியில் வந்து 12,480 இருந்தது. பிப்ரவரி நான் லாஸ்ட் பேமெண்ட் கட்டுறப்ப 13,950ங்க. ஸோ நான் வந்து கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போன அன்றைக்கி என்ன ரேட் இருந்ததுன்னா 15,200. ஸோ இவங்க டிஜிகோல்ட்லேயும் வந்து ஒரு 550 மில்லிகிராம் சேர்த்து வச்சுருந்தேங்க. ஸோ அதுக்கு ஆவரேஜ் ரேட் பார்த்திங்கன்னா 14,200 சம்திங் இருந்தது. ஸோ இப்போ நம்ம பில் கால்குலேஷன் பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட 3 கிராம் 850 மில்லிகிராம் வந்து என்னோடய மோதிர வெயிட் இருந்தது. இதில் 1 கிராம் 77 மில்லிகிராம் வந்து நான் சிட்டில் சேர்த்து வச்சது, 550 மில்லிகிராம் வந்து டிஜிகோல்டில் சேர்த்து வச்சது, ரிமைனிங் 2 கிராம் 233 மில்லிகிராம்ஸ் வந்து நான் வந்து பே பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. இந்த 1 கிராம் 77 மில்லிகிராமுக்கு ஆவரேஜ் ரேட் என்ன போட்டிருக்காங்கன்னா 9,901 ரூபா. அதாவது 11,000 நான் கட்டியிருக்கேங்க. அதில் வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அந்த அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 10,663 ரூபா அப்படின்னு வரும். நமக்கு ஜிஎஸ்டி சேர்க்காமல் அந்த அமௌண்ட்டு போட்டுட்டு, ஏன்னா மொத்தமாக டோட்டலாக ஒரு ஜிஎஸ்டி தான் போடுவாங்க. அப்போ நம்ம 11,000 போட்டு இங்கிட்டு எதுவும் கழிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அந்த 11,000த்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 11,000 இன்ட்டு 100/103 அப்படின்னு போட்டிங்கன்னா, ஏன்னா 3% ஜிஎஸ்டி தானே, அப்போ 103ன்னு போடணும். இதுவே 5%னா 105ன்னு நீங்கள் அங்கே போட வேண்டியது இருக்கும். இது மாதிரி போடுறப்ப ஜிஎஸ்டிக்கு முன்னாடி நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது தெரியும். அப்போ 10,679 ரூபாங்கிறது நான் ஜிஎஸ்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற அமௌண்ட்டு, அதுக்கு ஆவரேஜ் வேல்யூ போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க. அப்போ அந்த 11 மாதத்துக்கு எனக்கு அந்த 1 கிராம் 77 மில்லிகிராமுக்கு அமௌண்ட் ஆவரேஜ் அமௌண்ட் வந்து 10,674 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு சிங்கிள் ஜிஎஸ்டியை தான் போடுவாங்க. அதனால் கீழே வந்து அந்த 11,000 மைனஸ் பண்ணியிருக்காங்க. மேலே அதை ஆட் பண்ணி ஜிஎஸ்டி ஆட் பண்ணி கீழே வர்றப்போ நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுன்னு கால்குலேட் பண்ணுறப்ப அந்த 11,000 வந்து அவங்க மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2 கிராம் 223 மில்லிகிராம் இருந்தது பார்த்திங்களா, அதுக்கு வந்து நான் வந்து 2 கிராம் காயின் வந்து நான் கொடுத்துருந்தேன். அப்போ அதுக்கு வந்து ஓல்டு கோல்டுங்கிற மாதிரி 15,200 அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கே எடுத்து அது ஒரு 30,400 ரூபாயை மைனஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தாங்க அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அரை கிராமுக்கு எனக்கு வந்து
7,845 வந்து நான் பே பண்ண அமௌண்ட்டுங்க. பட் அதை வந்து ஆவரேஜ் ரேட்டுன்னு எடுத்து 4,315 ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணி அதுக்கு 7% வேஸ்டேஜ் 3% ஜிஎஸ்டின்னு கால்குலேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து கரெக்டான பில்லுங்க. அதாவது நான் கட்டின அமௌண்ட்டு தான் 7,845 ரூபா. அன்றைக்கி அதுக்கான ஆவரேஜ் ரேட்டு பார்த்திங்கன்னா 14,264. ஸோ இந்த கால்குலேஷன் இங்கே மாறிடுச்சு. இங்கே 7,845 போட்டிருக்காங்கல்ல, அந்த அமௌண்ட்டு கிடையாது. ஆவரேஜ் ரேட் வந்து 14,264 ரூபா. அப்போ இதுக்கு வந்து 7% வேஸ்டேஜ் ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் திரும்ப இந்த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. இந்த 4,315 ரூபா நான் வந்து கட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்கே மைனஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் கட்டின அமௌண்ட் வந்து 7,845 ரூபா. அப்போ இங்கே 7,845க்கு 7% ஜிஎஸ்டி 3% 7% வேஸ்டேஜ் போட்டு இங்கே ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் மிஸ் ஆச்சு. அதை நான் சொன்னேன், எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து ஒரு 400லேருந்து 500 ருபீஸ் வந்து வரும். ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு தானே நமக்கு வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஆனால் இதோடைய டபுளாக தான் நமக்கு அந்த வேஸ்டேஜ் வந்திருக்கணும். அப்போ அதை நான் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கால்குலேஷன் பண்ணுறப்ப தான் நான் அதை நோட் பண்ணேன். ஸோ அதை அவங்கள்ட்ட சொன்னதும் மறுநாள் எனக்கு பில் கால்குலேஷன் வந்து மாற்றி கொடுத்தாங்க. 16,264 ரூபா. அப்போ 7,845 ரூபா. இதுக்கு வந்து 5% அவங்க வந்து அப்போ 7%ங்கிறது வந்து எனக்கு இங்கே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க. 1% வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்டேன் நான், அதனால் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 1% டிஸ்கவுண்ட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்து 6% போடுறதுக்கு பதிலாக எனக்கு 5% போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு இப்போ இந்த அமௌண்ட் வந்து இங்கே மாறுறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட தான் செய்யும். ஸோ எனக்கு வந்து அதே அமௌண்ட் வர்ற மாதிரி வச்சு 5% வந்து வேஸ்டேஜுங்கிற மாதிரி எனக்கு போட்டாங்க. ஸோ 5% வேஸ்டேஜுன்னு போட்டு எனக்கு கால்குலேஷன் இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எனக்கு லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கிராம் காயின் பழசில் போட்டிருந்தேன். 11,000 ரூபா சிட் அமௌண்ட்டு டிஜிகோலில் இது. நான் வந்து யூபிஐ பேமெண்ட்டாக ஒரு 6,500 ரூபா பண்ணியிருந்தேன் கடையில். இது போக எனக்கு வந்து ஒரு 277 ரூபா நான் கொடுக்க வேண்டியது மாதிரி தான் இருந்தது. பட் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து 1 கிராம் சில்வர் காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியது இருந்தது. அவங்க 1 கிராம் காயின் இல்லை அப்படின்னதும் நான் அந்த 277 ருபீஸ் வந்து அதுக்கு மைனஸ் ஆன மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா முந்தின நாளே நான் வந்து எனக்கு 6,766 ரூபா தான் இருந்தது. நான் 6,500 தான் பே பண்ணியிருந்தேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து அந்த 1 கிராமுக்கு தான் நான் மைனஸ் பண்ணியிருந்தேன் அவங்கக்கிட்ட. ஸோ இப்போயும் மீதி வந்து எனக்கு அந்த 1 கிராம் இருக்கிற மாதிரி 277 ரூபா வந்திருந்தது. அவங்க வந்து அந்த 1 கிராமை வந்து அந்த சில்வர் காயினுக்கு அன்றைக்கி 280 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அதனால் அந்த 1 கிராம் சில்வர் காயினுக்கு இது மைனஸ் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கரண்ட்டாக உள்ள ஸ்கீமில் வந்து இந்த சில்வர் காயின் ஃப்ரீ வந்து எடுத்துட்டாங்க. பட் நோ வேஸ்டேஜ், நோ மேக்கிங் சார்ஜ், நோ ஜிஎஸ்டி அந்த ஆப்ஷன் இருக்குது 11 மந்த் ஸ்கீமுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து நாளே வந்து எனக்கு 7%ன்னு சொன்னப்போ எனக்கு வந்து எனக்கு ஒரு 5%ஆக பண்ணி கொடுங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை நம்மகிட்ட தான் கம்மி வேஸ்டேஜு, கண்டிப்பாக பண்ணவே முடியாது அப்படின்னாங்க. நான் வந்து உங்கள் கடைக்காக நான் 2-3 வீடியோலாம் போட்டிருக்கேன்ல, எனக்கு ஒரு சலுகை பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்போ வந்து சரி உங்களுக்காக 1% நான் மைனஸ் பண்ணுறேன், ஒரு 500 ருபீஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு 1% எனக்கு ரிடக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் வீட்டுக்கு வந்து பில் பார்த்தக்கப்புறம் இன்னும் இதில் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் சரின்னு சொல்லி எனக்கு மறுநாள் வந்து நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு 5%லே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு பில் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ஸோ லிட்ரலாக நீங்கள் கடைக்கு போகிறப்ப இதே மாதிரி வேஸ்டேஜில் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் நம்ம எல்லா இடத்துலையும் கேட்குறது நம்ம உரிமை தானே, கேட்டு பார்க்கலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த கடையில் போய் எப்போ பொருள் வாங்குறீங்கனாலும் வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு கொஞ்சம் கம்மியான வேஸ்டேஜில் பொருள் வாங்குறப்ப நம்ம நிறையா சேவ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த பர்ச்சேஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தாங்க அமைஞ்சது. ஸோ இந்த கடையில் சிட் ஸ்கீம் போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எந்த கடையிலனாலுமே சிட்டு வந்து அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த கடையில் இந்த சிட்டு இருக்குது, இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க, இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதான் என்னால் சொல்ல முடியுங்க. இங்கே தான் சிட்டு போடுங்க, இங்கே போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் எந்த கடையும் எப்பயும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ சிட்டு போடுறது போடாதது அது உங்களோட விருப்பம். ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.